ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் பல்வேறு யோக ஞான விஷயங்களை பார்த்து வருகிறோம். இதை தொடர்ந்து கேட்டு ஆதரவு நல்கி வரும் அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் அவர்களுடைய மன எண்ணங்களை நிறைவேற்றி தரவும் இந்த ஞான பயணத்தில் முன்னேறவும் உதவ வேண்டும் என்ற என்னுடைய பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கருத்துக்கள் பதிவிடுகிற அன்பர்கள் மிகச் சிறப்பாக இதை கேட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். ஒவ்வொருடைய கேள்விக்கும் தனித்தனியே பதிலளிக்க முடியாத நிலையில் பொதுவான சில கேள்விகளுக்கு என்னுடைய உரைகளை தொடர்ந்து கேட்டு வரும்போதே அதில் அதற்கான பதில் என்றாவது ஒரு நாள் வந்துவிடும் என்றாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நான் விளக்கங்களை கூறுகிறேன். என்னுடைய உரைகளே பொதுவாக மனிதர்களுக்கு எந்த அளவு இதில் சந்தேகம் வரும் என்பதை யூகித்து இந்த பயணத்தில் நான் பல நிலைகளையும் சந்தித்த காரணத்தால் வரக்கூடிய சந்தேகங்களை மனதளவிலே நான் யூகித்துத்தான் பல விஷயங்களை கூறி வருகிறேன். என்றாலும் உள்ளத்தினுடைய அடுக்கு எந்த உயரத்தில் சஞ்சரிக்கிறதோ அந்த நிலைக்கு சமயத்தில் உயர்ந்து போய்விடலாம், நடுநிலையில் இருக்கலாம், சமநிலையில் இருக்கலாம். இதன் காரணமாக வருகிற அந்த உரைகள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தன்மை பெற்று இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமந்திரத்தில் யாருடைய உரைகளை படிக்கலாம் என்பது பலருக்கும் கேள்வி இருக்கிறது. திருமந்திரம் என்பது முதலில் என்ன என்பது அநேகருக்கு தெரிந்திருந்தாலும் நான் மீண்டும் கூறுகிறேன். சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் 14. அந்த 14 சாஸ்திரங்களில் திருமுறைகளில் சாத்திரங்கள் 14, 12 திருமுறைகள் என்று வைத்திருக்கிறார்கள். அந்த திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருப்பது திருமந்திரம். அது 10 என்பதற்கும் காரணங்கள் எல்லாம் கூறுவார்கள், விரிவான விளக்கங்கள் கூறுவார்கள். அதனால் திருமூலர் பெருமானுடைய காலம் எது என்பதை தெளிவுபடுத்தி இதுவரை எவரும் கூறவில்லை. தேவார திருமுறைகள் ராஜராஜ சோழ மன்னனால் கொண்டு வரப்பட்டது என்பது நமக்கு சரித்திரத்தின் வாயிலாக தெரிகிறது. ஆனால் திருமந்திரம் நூல் ஏடுகள் திருவாவடுதுறை ஆலயத்தில் கொடிமரத்திற்கு கீழாக மண்ணிலே இருந்த சமயத்தில் 7வது நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமான் அங்கே சென்று அந்த இடத்தில் தோண்டி அங்கிருந்து பாதுகாக்கப்பட்ட நிலையில் எடுத்து வெளிக்கொண்டு வரப்பட்டது திருமந்திரம் என்ற செய்தி இருக்கிறது. அவர் திருவாவடுதுறையில்தான் அந்த அரச மரத்தின் கீழ் சமாதி நிலையிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக
3040 கிட்டத்தட்ட அந்த 3040 பாடல்கள் பாடியிருக்கிறார். நம்முடைய கையில் இன்று அந்த பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்று கூறுகிற காரணத்தால் அது அவ்வாறே இருக்கக்கூடும் என்று நாம் நினைக்கலாம். அப்படி வெளிவந்தது இந்த திருமந்திர நூல். இந்த திருமந்திரத்தை இவர் செய்வதற்காக சிவபெருமானுடைய நந்திதேவர் என்கிற அந்த நந்தியம்பெருமானே மண்ணுலகிலே சுந்தரநாதர் என்ற பெயரோடு அவதாரம் செய்து வடநாடு தொடங்கி தென்னாடு வரை அவரை யாத்திரை செய்து தென் பொதிகை மலை வரை யாத்திரை செய்து இறுதியாக அவர் பசுக்கள் மேய்க்கின்ற மூலன் என்ற ஒரு மனிதன் இறந்த சமயத்தில் அந்த பசுக்களெல்லாம் துயருற்றிருக்கிறது என்று அந்த மூலனுடைய உடம்பிலே இவர் கூடு விட்டு கூடு பாய்ந்தார் என்றும் பசுக்களை ஓட்டி வந்து அவருடைய வீடுகளிலே சேர்த்த பிறகு இவர் வெளியேறி செல்லும்போது அந்த மூலம் என்ற அந்த நபருடைய மனைவி இவர் என்னுடைய கணவர் என்று வாதிட்டதாகவும், திருமூலர் பெருமான் அல்ல, நான் கோடு விட்டு கோடு பாய்ந்திருக்கிறேன், என்னுடைய கோடு காட்டிலே இந்த இடத்தில் இருக்கிறது, இந்த பசுக்களை கடை தேற்ற வேண்டும் என்ற வீடுகளிலே சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் இதை செய்தேன் என்று கூறிய காரணத்தால் ஊரில் உள்ள அனைவரும் சென்று இவர் கூறிய இடத்தில் தேடிய போது இவருடைய பழைய பூத உடல் மறைக்கப்பட்டதாகவும், சிவபெருமான் இந்த உடலிலே இருந்து நீ ஆகமச் சிறப்புகளை, வேத சிறப்புகளை, இறையருளை, சகலவிதமான யோக நுட்பங்களை தமிழிலே நீ அருள் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டதால் ஊர் மக்களும் இவருடைய உடலிலே உள்ள அந்த ஒளியையும் தேஜஸையும் கண்டு, சரி, இந்த உடலில் இருப்பது சாதாரணமான மனிதன் அல்ல என்று தெரிந்து கொண்டு அவர்கள் வெளியேறிய பிறகு இவர் திருவாவடுதுறை வந்து சேர்ந்து இந்த நூல்களை எல்லாம் எழுதினார் என்பது இவருடைய வரலாறு. இந்த வரலாறு பசு என்று வந்தபோதே சைவ சித்தாந்தத்தை படித்தவர்கள் நன்றாக அறிவார்கள். பசு என்று சொல்வது எப்போதுமே ஜீவாத்மாக்களை பசு என்று சொல்வது சித்தாந்த சாஸ்திரத்தில் நிலையான ஒரு செய்தி. பதி என்றும் பசு என்றும் பாசம் என்றும் மூன்றை சொல்லுவார்கள். பதி என்பது இறைவன், பசு என்பது ஜீவான்மா, பாசம் முதலிய மயக்க தொடர்புகள் இந்த ஜீவான்மாவை பற்றி இருக்கிற காரணத்தால் அந்த பதியாகிய தலைவனை உணர முடியாமல் இந்த ஜீவான்மா இருக்கிறது. அதனுடைய அந்த பாசத்தன்மையை நீக்கி அந்த இறைவன் ஆட்கொள்ளுகிறார் என்பது சித்தாந்த சாஸ்திரத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதனால் பசுக்கள் கவலையுற்றிருக்கிறது, பசுக்களுக்காக அவர் உடம்பிலே வேறொரு உடம்பில் வந்தார் என்பதே இது நமக்கு ஒரு கதை வடிவாக சொல்லப்பட்டாலும் இதனுடைய உண்மை தன்மை என்ன என்றால், பசுக்கள் என்பது ஜீவகோடிகளெல்லாம் பசுக்கள். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியாருடைய பாடலிலே கூட பசுக்களிடம் பால் தர வேண்டும் என்ற பாடல் அமைப்புகள் எல்லாம் வருகிறது. யோகத்தில் ஞானத்தில் சொல்லப்படுகிற அதே விஷயம் மனிதருடைய வாழ்வு வழக்கத்திலும் இருக்கிறது. எந்த நேரத்தில் யார் கூறுகிறார் என்பதை பொறுத்து அதற்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஜீவ வர்க்கங்களாகிய பசுக்களெல்லாம் மோட்சமாகிய வீடு சென்று சேர முடியாமல் கானகத்தில் தவித்திருக்கிற, கானகம் என்பது இந்த உலக வாழ்வு, இந்த உலக வாழ்வில் தவித்திருக்கிற இந்த ஜீவாத்மாக்களுக்கு அவரவர் வீடுகளிலே கொண்டு சேர்க்கிற, வீடு பேரை தருகிற செயலை செய்ய வேண்டும் என்று இந்த திருமூலர் பெருமான் செயல்பட்ட நிகழ்ச்சியை
நமக்கு இவ்வாறு கதை வடிவாக கூறியிருக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு அவதார புருஷர்கள் எவருடைய துணையுமின்றி அப்படியே மண்ணுலகில் அவதரிக்கிறார்கள் ஒளி உடலோடு. ஒளி உடலோடு வந்து அவதரித்து பல மக்களோடும் பழகுகிறார்கள். இது போன்ற அரிய தத்துவங்களையும் எழுதுகிறார்கள். அவர்கள் எழுதி எவ்வாறு அது சேமிக்கப்பட்டது, காலங்கள் கடந்து அவை எப்படி பாதுகாக்கப்பட்டு நம்முடைய கைகளிலே வந்தது என்பதெல்லாம் இறை நிர்வாக ரகசியங்கள். பல விஷயங்களை கண்ணுக்கு தெரியாத கட்டுக்காவல்கள் அதை காப்பாற்றி வருகிறது என்பது ஒரு உண்மை. இந்த காலங்கள் தொடங்கி அந்த காலங்கள் வரையிலும் கூட புதையலை பூதம் காக்கிறது என்று ஒரு வழக்கு சொல் இருக்கிறது. அதில் உண்மையும் இருக்கிறது, மிகைப்படுத்தலும் இருக்கிறது. அந்த ஒரு மனிதன் யாரிடமும் கூறாமல் வைத்துவிட்டு பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடரே கேளுங்கள், ஓடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம் என்று ஒரு சித்தர் பாடலிலே வருகிறது. அந்த காலங்களில் வங்கிகள் எல்லாம் இல்லாத காரணத்தால் பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் அவர்கள் மண்ணில் தான் எங்கேனும் புதைத்து வைத்திருப்பார்கள். இப்படி கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகாள் அந்த பணம். பல லட்சங்கள் பொன் அந்த காலங்களில் வராகன் பொன் என்றுதான் சேமித்தார்கள். இந்த நோட்டுகளெல்லாம் இல்லை. அதனால் கணக்கில்லாத பொற்குவியல்களை, பலவிதமான நவரத்தினங்களையும் அரிய செல்வங்களையும் மண்ணுக்குள்ளேயே புதைக்கிற வழக்கம் இருந்தது. அவற்றை இவன் இறந்து போனால் அதன் மேல் உள்ள பற்றின் காரணமாக ஆவி உடலிலே அந்த இடத்தை சுற்றி கொண்டு வருவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. இன்றும் அவ்வாறு ஒரு நம்பிக்கையின் காரணமாக அதற்கு பலிகளை கொடுக்கிறேன் என்று பலவிதமான அனர்த்தமான செயல்களும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆசை நிறைந்த மனிதர்களை பலர் இவ்வாறு தவறான பாதைக்கு இட்டு சென்று அந்த புதையலை எடுத்து விடலாம் என்று எண்ணம் கொள்ளுகிறார்கள். அது புதையலிலும் ஜால புதையல் என்றெல்லாம் சொல்வார்கள். உண்மையில் இருக்காது. அது ஒரு சில மாயா சக்திகளால் புதையல் இருப்பது போன்ற ஒரு காட்சியை காட்டி இந்த மனிதனை மயக்கும். இறைவன் பல்வேறு படுகொலிகளை வெட்டி வைத்திருக்கிறார். வாழுகின்ற காலத்திலும் கூட கிடைத்தது போதும் நமக்கு அளந்தது வரும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு என்ற மனநிலையில் இருப்பவர்கள் குறைவு. தேடி தேடி அலைய வேண்டும், மீண்டும் மீண்டும் சேர்க்க வேண்டும். 5 தலைமுறை, 10 தலைமுறை, 100 தலைமுறை, 1000 தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும் என்ற அளவிலாத ஆசை வயப்பட்டுத்தான் மனித சமுதாயத்தில் பலர் வாழ்வு இருக்கிறது. தேவைக்கு உழைக்க வேண்டும், அடிப்படை தேவைக்கு உழைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது அனைவருக்கும் உள்ள நியதி. ஆனால் பேராசை வயத்தால் கணக்கில்லாத சொத்துக்களை அன்றும் இன்றும் சேர்ப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒரு அறியாமையால் எழுகின்ற செயல்கள். உடம்பை விட்டு உயிர் நீங்கிய பிறகு அந்த சொத்திற்கு இவரே உரிமை கொண்டாட முடியாது என்கிற ரகசியம் தெரிந்துவிட்டால் இதன் மேல் உள்ள பற்றுகள் குறையலாம். காரணம், இந்த உடம்போடு இருக்கும் வரைதான் அவர் பெரிய செல்வந்தர், கணக்கு உலகத்திலே 7வது பணக்காரர், 10வது பணக்காரர், 2வது பணக்காரர் என்றெல்லாம் சொல்ல முடியும். உடம்பை விட்டு நீங்கிய பிறகு என்ன நடக்கிறது என்பது தெரியாத காரணத்தால் இவர்கள் இந்த அறியாமை வயப்பட்டு இப்படி கோடிகளையும் சேர்த்து பலவிதமான விலை உயர்ந்த ஆடம்பரமான வசதியான பல மாளிகைகளையும் கட்டி சில காலம் இருந்து மறைகிற இந்த வாழ்வுக்கு கடைசி வரை உழைக்கிறார்கள். ஒரு நாள் சட்டென்று இந்த உயிராகிய பறவை இந்த கூட்டை விட்டு வெளியே போய்விடும். பறவை குரம்பை தனித்து ஒழிய புல்வரந்தற்றே உடம்போடு உயிரிடைய நட்பு என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். குரம்பை என்பது கூடு. கூட்டை விட்டுவிட்டு அந்த இடத்தில்
இல்லை என்றால் குளங்களிலோ அதற்கான இரைகள் இருந்தால் பறவைகள் கூடு கட்டி வசிக்கும். அந்த பகுதியில் இனிமேல் இரை கிடைக்காது, அந்த காலம் முடிந்து விட்டது என்று உணர்ந்தால் உடனடியாக நாம் கட்டிய கூடு தானே என்று கூட்டை எடுத்து கொண்டு செல்லாது. அதை விட்டுவிட்டு குரம்பை தனித்தொழிய புல் என்பது பறவை. புல் பறந்தற்றே, அந்த கூட்டை விட்டுவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பறவை பறந்தது போல இந்த மானிட கோட்டை விட்டு ஜீவன் பறந்து போய்விடுகிறது என்ற உண்மையை மிக தெளிவாக சுருக்கமான குரலிலே குரம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்று கூறினார். இந்த உடம்பு இறப்புக்கு பிறகு என்ன நடக்கும் என்றால், சூக்கும சரீரம் பற்றுக்கள் மிகுந்தவர்கள் உடனடியாக தான் இறந்ததையே உணர முடியாமல் இருப்பார்கள். தூக்கத்திலிருந்து ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து விழித்தவர்களுக்கு இது பகலா இரவா என்று தெரியாத ஒரு மனநிலை, திகைப்பு நிலை ஏற்படும். அதுபோன்று இவர்கள் உடம்போடு இருந்து கொண்டு பஞ்ச புலன்கள் அந்த இந்திரியங்களோடு கலந்து மனிதர்களோடு பேசி வைத்து வாழ்ந்து கொண்டு நெடுங்காலம் அந்த சரீரத்தில் இருந்த நிலையில் பட்டென்று ஜீவன் வெளியே போய்விட்டால் சூக்கும சரீரம் போய்விடும். சூக்கும சரீரம் போய்விட்டாலும் நினைவுகள் இருக்கும். இந்த உடம்போடு நுழைவதற்கும் பேசுவதற்கும் முயன்றால் அவர்கள் பேசுவது இவர்களுக்கு கேட்காது. நடக்கிற விஷயங்களை எல்லாம் அவற்றால் பார்க்க முடியும். அந்த ஆவி அங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கும். அது ஒவ்வொருவருடைய கர்மாவை பொறுத்து 1 மாதம் முதல் மானிட கணக்கிலே ஓராண்டுகள் அவர்கள் இங்கு இருப்பார்கள் என்றால், தேவலோக கணக்கிலே 1 நாள் அவர்களுக்கு இங்கு இருப்பதற்கு இடம் கொடுக்கப்படுகிறது. அது மானிட கணக்கில் 1 ஆண்டு என்று வருகிறது. ஆகவேதான் 1 ஆண்டு முடிந்தவுடன் அதற்கு சில சடங்குகள், திதி முதலியவற்றை கொடுக்கிறார்கள். அவ்வாறு வெளியே இருந்து இவர்கள் யார் யார் உறவினர்கள் அழுவதையெல்லாம் பார்க்கிறது. தான் சேர்த்து வைத்த பொருள்களெல்லாம் இருக்கிறது. அனைத்தையும் பார்க்கலாம். மனிதர்கள் பேசுவதை கேட்கலாம். எந்த பொருளையும் இவர்களுக்கு சுதந்திரமோ உரிமையோ இல்லை. அப்படியே பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். இதில் பல பற்றுக்கள் மிகுந்தவர்கள் அல்லல் பட்டு துன்புற்று கண்ணீர் வடிக்கிறார்கள் என்பதை ஞானிகள் கூறுகிறார்கள். தனத்தினை மனைதன்னை தானியம் தன்னை நீங்கினாள் யாரே அனுபவிப்பார் என்று மனத்துயர் மலிய மாயும் ஆவியே என்று ஞான நூல்கள் கூறுகிறது. இவர் தேடி தேடி வைத்த தனத்தை, மனிதன்னை, தானியந்தன்னை இனி யாரே அனுபவிப்பார் என்று மனத்துயர் மலிய யமதர்மன் வந்து நிற்கும் போதே அவர்களுக்கு இவையெல்லாம் தெரிந்து விடுகிறது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே யமனுடைய காட்சிகள் கிடைத்துவிடும். சிலரால் அதை கூற முடியும், பலர் கூற முடியாமல் நாவு உள்ளே இழுத்துவிடும். கண்கள் மிக பெரிதாக விரிந்து அந்த நினைவு அயர்ந்துவிடும். ஆனால் நாடி துடிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த கண்கள் விரிந்து நினைவு அயர்கின்ற நேரத்தில் யமதர்மனுடைய காட்சியை பார்த்தவுடன் தான் கண்கள் விரிகிறது. சிலருடைய மரணங்களில் நானே இவற்றை பார்த்திருக்கிறேன். திடீரென்று கண்கள் மிக பெரிதாக விரிவடைவது இந்த கருத்த வடிவத்தோடு வருகிற யம தூதர்களை பார்த்தவுடன் அச்சத்தால் அவர்கள் கண்கள் விரிவடைகிறது. அத்தோடு அந்த பேச்சும் நின்று போய்விடுகிறது. அதன் பிறகு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிடங்கள் கழித்துத்தான் அந்த உடம்பை விட்டு உயிர் நீங்குகிறது. இவையெல்லாம் மிக ஒரு நுட்பமான விஷயங்கள். அப்படி இந்த உடம்பை விட்டு நீங்கிவிட்டால் எந்த சொத்துக்கும் இவனுக்கு அதிகாரம் என்பதே இல்லை. அது தெரியாத காரணத்தால் மனிதர்கள் மீண்டும் மீண்டும் ஓயாமல் இந்த பொன்னுக்கும் பொருளுக்குமே உழைப்பது. அடிப்படை தேவை என்பது நிச்சயமாக அனைவருக்கும் தேவை. உணவு, உடை, இருப்பிடம் என்ற 3ம் இல்லாவிட்டால் இந்த மானிட வாழ்வு நரகமாக போய்விடும். அதற்கு பாடுபடுகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் இப்படி பல தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கிறவர்களும் இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு இறைவனுடைய ஒரு நாடகமாக முன்னும் பின்னுமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் திருமூலர் பெருமான் இவ்வாறு இந்த ஜீவர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்று
ஒரு ஒளிவுடம்பு நிலையிலிருந்து இந்த திருமந்திரம் என்ற நூலை செய்து மண்ணிலே வழங்கியிருக்கிறார். இது சைவ சித்தாந்தத்தில் 10வது திருமுறையாக வைத்து பலராலும் படிக்கப்படுகிறது. என்னை பொறுத்தளவில் இந்த திருமந்திர நூலை நான் நூலாக பார்த்தது ஒரு 32 வயதில் தான் நூலாக நான் பார்த்திருக்கிறேன். அதற்கு முன்பு நூல் வடிவில் நான் பார்க்கவில்லை. இளம் வயதிலே கணக்கில்லாத பல நூல்கள் கிடைத்தது. ஆனால் இந்த திருமந்திரம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் 16 வயதுகளில் இருந்து நான் இந்த திருமந்திரத்தை பற்றி விளக்கங்களை வேண்டியவர்களிடம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். அப்போது ஒருவன் கேட்டான், நீங்கள் திருமந்திரமே படிக்கவில்லை எப்படி கூறுகிறீர்கள்? அது எப்படியோ வருகிறதப்பா, வான்வெளியிலிருந்து வருகிறது. அவன் ஓரளவு படித்தவன். அந்த திருமந்திர நூல் அவனிடம் இருக்கிறது. ஆனால் என்னிடம் நூலும் இல்லை, நான் பார்த்ததும் இல்லை. அதில் உள்ள சில பாடல்களை கூறி இவ்வாறு நடக்கும் என்று ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்னுடைய மனோநிலை மேல்நிலைக்கு போய்விட்ட காரணத்தால் நான் கணக்கில்லாத பல விஷயங்களை சொல்லி வந்தபோது அவன் திறமையை பிடித்தது போல நின்று, புத்தகமே படிக்கவில்லை, உங்களுக்கு எப்படி இவையெல்லாம் தெரிகிறது என்று கேட்டான். அதுபோல எனக்கு இந்த திருமந்திரம் என்பது என்னுடைய பிறவிகளில் அது தொடர்புடையதாக இருந்த நூல். அதனால் கணக்கில்லாத பிறவிகளை அனைவரும் எடுத்திருக்கிறார்கள், நானும் எடுத்திருக்கிறேன். இந்த பிறவி என்று சொன்னவுடன், முற்பிறவி என்று வந்தவுடன் மனிதர்களுக்கு கணக்கில்லாத ஐயப்பாடுகள் வந்து விடுகிறது. காரணம் இறைவன் மறைத்து வைத்திருக்கிறார். இதில் ஒரு தெளிந்து விட்டால் இதில் ஒரு பெரிய ரகசியம் என்பது இல்லை. இந்த பிறவியையே பொருட்படுத்தாத நிலையில் முந்திய பிறவிகளை பொருட்படுத்தி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உடம்பை விட்டு நீங்கி விட்டாலே இந்த சொத்து சுகங்களோ இந்த சுற்றம் உறவுகளோ எவருக்குமே இந்த நபருக்கு தொடர்பு உடனடியாக அறுந்து போய்விடுகிறது. எவரோடும் இவர் எந்த விதமான தொடர்பையும் கொள்ள முடியாத ஒரு அவல நிலைக்கு ஆளாகின்ற இந்த மாய வாழ்வு ஒரு ஞானம் பெற்றவனுக்கு ஒரு பல பிறவிகளை அறிந்து கொண்டால் என்ன அவர்களுக்கு கிடைத்துவிடப் போகிறது? எங்கெங்கு இருந்தோம் என்பது தெரியும், அவ்வளவுதான். இவர் போய் எதையும் செய்ய முடியாது. ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அது பொதுவாக எல்லோருக்கும் இருக்கும். அதை தவறு என்று கூற முடியாது. காரணம் அது ஒரு வினோதமான ஒரு நிலையாக இருப்பதால் இது சாத்தியமா என்ற கேள்வியும் தங்களுடைய முற்பிறவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் இருப்பதில் வியப்பில்லை. ஆனால் அது முடிவானதல்ல. அது தெரியாமல் இருப்பதே பலருக்கு நல்லது. என்னிடம் பலர் கேட்டது உண்டு அந்த காலம் தொட்டு. அது உள்ள நிலையும் உங்களை கெடுத்துவிடும் என்றுதான் இறைவனே மறைக்கிறார். கணக்கில்லாத பிறவிகள் எடுத்திருக்கிறார்கள். இறைவன் அவற்றை மறைத்து வைக்கிறார். அனைத்தும் தெரிந்தால் சித்த சுவாதீனம் இழந்து விடுவான். அதனால் இறைவன் அந்த பகுதிகளை முற்றிலும் மறைத்து விடுகிறார். சிலருக்கு தலையில் அடிபட்ட காரணத்தாலோ இன்னும் பலவிதமான மன அதிர்ச்சிகளாலோ சில பிறவிகளை பற்றிய அறிவுகளும் ஞானங்களும் வருகிறது. சில அதீத ஆற்றல்களும் வருகிறது. இவையெல்லாம் விபத்து போல நடக்கிறது. ஞானம் பெற்றவர்களுக்கு இயல்பாகவே காட்சியாக அவர்கள் பலவற்றை காண்கிறார்கள். அதன் தொடர்பாக ஒவ்வொரு பிறவியில் நடந்து வருகிற நிகழ்ச்சிகளை அவர்கள் யோக நிலையில் அறிகிறார்கள். அதன் காரணமாக அவர்களுடைய மனம் சஞ்சலமோ சலனமோ படுவதில்லை. அந்த நிலையில் இவ்வாறு நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். இது என்னுடைய பல பூர்வ பிறவிகளில் நான் செய்த செயல்களின் விளைவு. அனைத்து பிறவிகளும் ஒரு ஜீவன் பிறந்திருக்கும். புல்லாகவும் பூண்டாகவும் புழுவாகவும் மரமாகவும் அனைத்து நாடுகளிலும் நகரங்களிலும் அனைத்து உலகங்களிலும் வாழ்ந்திருக்கலாம், பிறந்திருக்கலாம். முனிவராய் தேவராய் என்று மணிவாசகர் கூறுகிறார். முனிவராகவும் தேவர்கள் உலகத்திலும் இருந்து வாழ்ந்திருக்கிறேன். ஆனாலும் முக்தி என்ற நிலை கிடைக்கவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள். எத்தகைய உயர்ந்த நிலைகள் கந்தர்வ நிலையும் யக்ஷர் கிண்ணறர் போன்ற எந்த நிலை உயர்வு வாழ்ந்த போதிலும் அந்த ஞானமாகிய முக்தி நெறி கிடைக்காத காரணத்தால் அவையெல்லாம் ஒரு பொருட்டாக ஞானிகளால் மதிக்கப்படவில்லை.
ஆகவேதான் இத்தனை பிறப்பும் செல்லார் என்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மணிவாசகப் பெருமான் நமக்கு கூறுகிறார். அதைப்போல பல பிறவிகளில் சகல சாஸ்திரங்களையும் கற்றிருக்க முடியும். அவையெல்லாம் ஆழ் மனதிலே இருக்கிறது, தேவைக்கு ஏற்ப வரும். ஆனால் இந்த எதையும் அறியாத மனித மனம் இந்த காண்கின்ற ஒரு பிறவியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த பிறவியில் அவர் என்ன படித்திருக்கிறார், அவருடைய வயதென்ன, அவருடைய அனுபவம் என்ன என்று அந்த கண்ணோட்டத்திலே அளவுகோல் வைப்பார்கள். இந்த ஜீவனுடைய நெடும் பயணத்தை இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பல பிறவிகளிலும் பல இனங்களிலும் பல மதங்களிலும் பல பிரிவுகளிலும் குலங்களிலும் ஒரு ஜீவன் பிறந்திருக்கலாம். இதில் எங்கு வேண்டுமானாலும் இவனை தூக்கி அந்த விதி பந்தாடி கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. இவன் என்ன செய்தான், என்ன இவன் ஆசைப்பட்டான், எதை நோக்கி இவனுடைய பயணம் இருக்கிறது என்பதை அறிந்தே அந்த இறைவன் அடுத்தடுத்த பிறவிகளை இவனுக்கு கொடுக்கிறார். உலகியலில் ஒரு நல்ல நிலை அடைய வேண்டும், அவனுடைய இலக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரரை மனதில் நினைத்து அதுபோல் ஆக வேண்டும் என்ற பாதையை தேர்ந்தெடுக்கிற மனிதனுக்கு அதற்காக பல பிறவிகள் கழித்து ஒரு பிறவியில் அந்த உயர்ந்த நிலை அந்த நபருக்கு இறைவனால் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அறிவில் சிறந்தவனாக வேண்டும், இசையில், ஓவியத்தில், நடிப்பில், இப்படி என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். இந்த மண்ணுலக ஆசையில் என்னென்ன ஆசைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ, அதை நோக்கி எதை நோக்கி பயணப்படுகிறார்களோ அவையெல்லாம் ஒரு பிறவியில் நிச்சயமாக நடந்தே தீரும். எத்தனை ஆசைகள் இவர்கள் பட்டாலும் அத்தனை ஆசைக்கும் ஒரு பிறவி இருக்கிறது. பிறவி நீங்க வேண்டும் என்றால் எந்த திட்டங்களும் இருக்கக்கூடாது. இது எளிதான வழி. ஆனால் எவராலும் நிச்சயமாக இதை கடைப்பிடிக்க முடியாது. ஆகவேதான் இறைவன் இவற்றை இவ்வாறு ஒரு நுட்பமாக சூட்சமமாக வைத்திருக்கிறார். ஆசை விடவர் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமே என்பார். ஆசையருமீன்கள் ஆசையருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசையருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமே என்பது திருமந்திரம். இறைவனை அடைய வேண்டும் என்பது கூட ஒரு ஆசை. அதற்கென்று பல பிறவிகள் வரும். ஆகவே அந்த ஆசையை கூட விட்டுவிடு என்பது உயர்ந்த ஞான நிலையில் கூறப்பட்ட ஒரு செய்தி. ஆகவே ஆசை என்று ஒன்று இருக்கிற வரை அந்த சித்தத்தில் இவனுடைய ஆழமான ஆசைகள் பதிவாகி எத்தனை பதிவுகள் இருக்கிறதோ அத்தனை பதிவுகளும் கண்காணிக்கப்பட்டு அந்த நிறைவேறாத ஆசைகளுக்கு இவனுக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே வரும். ஆகவே பிறவியை வளர்ப்பதும் பிறவியை நிறுத்துவதும் மனிதனுடைய கையில் தான் இருக்கிறது. இறைவன் இவனுக்கு பிறவியை முடிக்க வேண்டுமென்றால் முடிக்கிறார், வளர்க்க வேண்டுமென்றாலும் வளர்க்கிறார். அது இவனுடைய மானிடனுடைய பொறுப்பிலே விடப்பட்டிருக்கிறது. இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பறுக்கும் பிஞகன் என்று இறைவனை கூறுகிறார்கள். அவர் பிறப்பறுக்க வேண்டும் என்ற வேட்கை வந்தவர்களுக்குத்தான் அந்த பிறப்பை அறுக்கிறார். மீண்டும் மீண்டும் பிறவி வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், கணக்கில்லாத ஆசைகளை மனதிலே அடுக்கி ஆழ்மனதிலே புதைத்து வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த பிறவி என்பது ஒருபோதும் தீராது. அத்தனை ஆசைகளுக்கும் ஒரு பிறவி வந்தே தீரும். அதை இவர்கள் அனுபவிப்பார்கள். இந்த ஆசை எப்போது தீரும் என்பது அவரவருடைய மனோநிலையை பொறுத்து. இந்த விரக்தியும் ஞானமும் வந்து எல்லா ஆசைகளும் இந்த உடம்பின் மேல் உலகத்தின் மேல் கொண்ட பற்றுக்களை எல்லாம் முற்றிலும் அறுத்து தூர எறிந்த பிறகு அந்த சித்தத்தில் எந்த விதமான ஆசைகளும் இல்லாத ஒரு நிராசை நிலை என்ற ஒன்று வந்த பிறகுதான் இவர்களுக்கு ஞானோதயமாகிறது. அந்த ஞானோதயமான பிறகு இவர்களுக்கு பிறவி என்று ஒரு உடல் வந்தாலும் அதனால் இவர்களுக்கு பெரிய பாதிப்பில்லை. அது இவர்களை பந்தப்படுத்தாது. இவர்கள் வேண்டுமென்றே அவதாரமாக மண்ணுக்கு வருகிறார்கள், பல செய்திகளை சொல்லுகிறார்கள், மீண்டும் தன்னை உணர்ந்து அந்த தேகம் இல்லாமல் ஒளி தேகத்திலே இருந்து விடுகிறார்கள். இவ்வாறு ஒளி தேகத்தில் வந்து இந்த திருமந்திரத்தை செய்த அந்த திருமூலர் பெருமான்
என்னுடைய பூர்வ பிறவி ஒன்றில் திருவாரூரிலே நான் வாழ்ந்திருந்த காலத்தில் அந்த திருமந்திரத்தை நெடுங்காலம் ஆய்வு செய்து அதை பலருக்கும் கூறி வந்திருக்கிறேன். என்னுடைய 32 வயதில் எனக்கு ஒரு பழைய திருமந்திர நூல் கிடைத்தது. அது சம்பந்தமில்லாத ஒரு நபர் வந்து கொடுத்து விட்டு சென்றார். அது மிக பழமையாக இருந்தது. அப்போதே தொட்டால் அந்த பக்கங்கள் எல்லாம் இதாகுங்கிற அளவில் அது இருந்தது. அதை படித்தேன். படித்தவுடன் எனக்கு ஏற்கனவே 16 வயதிலே எனக்கு அந்த நினைவுகளும் தொடர்புகளும் இருந்தது. நூலையே படிக்கவில்லை, ஆனால் அதில் உள்ள பாடல்களையும் பொருள்களையும் நான் சொல்வது வழக்கமாக இருந்ததால் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் எதுவும் இல்லை. பல பாடல்கள் மனதிலே பதிந்திருந்தது. அதை படித்தேன். அதை எழுதியவர் என்ன எழுதியிருந்தார் என்றால், இந்த இந்த நூலினுடைய யோக கருத்துக்களை திருவாரூரில் சிவயோகியாக வாழ்ந்த ஒருவருடைய கருத்துக்களின் அடிப்படையில் இதை நான் எழுதியிருக்கிறேன் என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். அவர் 40 ஆண்டு காலம் திருமந்திரத்திலே பயிற்சி உடையவர். அவருடைய யோக கருத்துக்களை ஒட்டி இவர் தன்னுடைய பல நூல்கள் ஆய்வுகளை வைத்து அதற்கு உரை என்று சிறு பத உரைகள் அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் சரியாகவே எழுதியிருக்கிறார். என்னை பொறுத்த அளவில் அதன் பிறகு பல திருமந்திர நூல்களுக்கு சிலருடைய உரைகளை எல்லாம் நான் பார்த்தேன். இவர் எழுதிய உரை மிக சரியாக இருந்ததாக என் மனதிற்கு தெரிந்தது. அந்த நூல்களில் எழுதியிருந்த சில விஷயங்களை சிலவற்றை பூர்வ பிறவியில் கேட்டு எழுதியிருக்கிறார். பலவற்றை அவர் தன்னுடைய சிந்தனை நிலையின்படி எழுதியவற்றில் மாறுபட்ட பொருள்களை நான் விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். காரணம், முந்திய பிறவியில் நான் விட்ட குறை. இதில் அதை நான் கண்டுபிடித்து நான் மற்றவர்களுக்கு அறிஞர்களோடு பேசும்போது இதனுடைய விளக்கம் இப்படித்தான் என்று கூறுகிற வழக்கம் என்னிடம் இருந்தது. அதனால் அங்குள்ள தமிழ் ஆர்வலர்களெல்லாம் சேர்ந்து திருமந்திர செல்வர் என்று ஒரு பட்டப்பெயரையும் நல்கினார்கள். சரி, அவர்களுடைய ஆசை தவிர்க்க வேண்டாம் என்று நான் அதை ஏற்றுக்கொண்டேன். காரணம், இது அனைவருக்கும் பொதுவான நூல். இதில் சிறப்பாக நான் ஆய்வு செய்கிறேன், சிறப்பாக வேறு விதமாக இதற்கு நான் பொருள் சொல்லுகிறேன் என்று அவர்கள் மனதில் எண்ணிய காரணத்தால் இது எனக்கு வந்து சேர்ந்தது. அதனால் அந்த உரையை வரதராஜன் என்பவர் அதற்கு உரை எழுதியிருக்கிறார். அவர் திருக்குறளிலும் மிகச்சிறந்த அறிவு பெற்றவர். திருக்குறள் ஜி வரதராஜன் என்பது அவருடைய பெயர். அவர் எழுதிய உரை நூல் பழனியப்பா பிரதர்ஸ் என்று பதிப்பகம் இருக்கிறது. அவர்கள் அதை தற்போது புதிதாக முதலிலும் அவர்கள்தான் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் அது கிடைக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே தத்துவார்த்தமான உரைகளை விரும்புகின்றவர்கள் அந்த உரை நூலை படிக்கலாம். 9 தந்திரங்கள் திருமந்திரத்திலே இருக்கிறது. அவர் 3 தந்திரங்களாக 3 பகுதிகளாக அந்த நூல், அந்த பழனியப்பா பிரதர்ஸ் அவர்கள், மதுரை தான் அவர்களுக்கு தலைமை இடம் என்று நான் நினைக்கிறேன். சென்னையில் நிச்சயமாக அனைத்து புத்தக சாலைகளிலும் அனைத்து ஊர்களிலும் கிடைக்கும். இதனுடைய யோக விஷயங்களை மானிட நிலை தாண்டி யோக நிலையில் இதனுடைய பொருளை அறிய விரும்புபவர்கள் அந்த உரை நூலை படிக்கலாம். அது நிச்சயமாக அவர்களுக்கு பயன் தரும். ஆனால் சற்று கடினமாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் வேறு விதத்தில் கதை வடிவாக பல உரைகளெல்லாம் இருக்கிறது. நான் பார்த்த வரையில் இவை சிறப்பாக இருந்தது. என்னுடைய முந்திய பிறவியை உறுதி செய்வதற்காகவே இந்த நிகழ்வு நடந்தது என்று நான் பின்னால் தெரிந்து கொண்டேன். இது இந்த திருமந்திரத்திற்கு வேல் விருத்தம் மயில் விருத்தம் என்ற கடினமான அருணகிரிநாத பெருமானுடைய பாடல்களுக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களுடைய உரை நூல்கள் பல பதிப்பகங்களில் கிடைக்கிறது. சென்னையிலும் கிடைக்கும், பல ஊர்களிலும் நூல் நிலையங்களில் அவை சமீப காலங்களில் அதற்கு உரை எழுதி
மயில் விருத்தத்திற்கும் வேல் விருத்தத்திற்குமாக ஒரே புத்தகத்தில் இருந்ததாக எனக்கு ஒருவர் கூறியிருந்தார். அந்த உரைகள் மிக சிறப்பாக இருக்கிறது. தேவைப்பட்டவர்கள் அந்த உரை நூலை படிக்கலாம். அவர் கிருபானந்த வாரியார் அவர்கள் பல அறிஞர்களோடு கலந்து திருப்புகளுக்கு நிறைய அவர் எழுதியிருக்கிறார். மிகச்சிறந்த தமிழறிஞர்கள் பலருடைய ஒத்துழைப்பின் பேரில் அது ஒரு அரிய பணியாக அதை அவர் செய்திருக்கிறார். அது இந்த திருப்புகளுக்கு அவர் செய்த மிகப்பெரிய தொண்டு என்றே சொல்லலாம். அதனால் அவைகளை வாங்கி படித்தால் அந்த கடினமான பல சொற்களுக்கு விடைகள் கிடைக்கிறது. அவ்வளவு ஆய்வு செய்து அவர்கள் அதை படிப்பதே சிரமம் என்ற நிலையில் அதற்கு பொருளும் எழுதியிருப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது. அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதன் தவிர பலர் முருகப்பெருமானுடைய அனுபவங்கள் என்பதை அது நான் தனியே சொல்லுகிறேன். முருகப்பெருமான் செய்த அருள் விளையாடல்கள் இவற்றை நான் சொல்லத்தக்கவற்றை சொல்லுகிறேன். வேறு நிலைகளில் இப்போது இந்த வாதாபி கணபதி இப்படி இந்த யட்சணி தேவதைகள் என்று பலர் கேட்பது உண்டு. காதுகளிலே சொல்கிறது போகிறது என்பதை நான் முன்பே பேசியிருக்கலாம். என்னுடைய நினைவில் அது சரியாக இருக்குமா என்பது தெரியவில்லை. இந்த காதில் சொல்வதெல்லாம் சில காலம் நிகழ்கிறது, அதன் பிறகு அது போய்விடுகிறது. இவற்றை பல அடுக்குகள் இருக்கிறது. சொல்வது யக்ஷினி தேவதை தானா என்பதெல்லாம் சந்தேகத்திற்கு இடமானது. பல இடங்களில் இந்த ஆவிகளை பிடித்து வசப்படுத்தி இந்த எதிர்காலத்தை சொல்வதற்கு வாடகைக்கு என்று பல லட்சம் ரூபாய்கள் கொடுத்து சில காலம் அது வேலை செய்கிறது. அதற்கு பல பெயர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். பலர் அதை வாங்கி வைத்து பக்கத்து மாநிலங்களில் அங்கே இங்கே சென்று வாடகைக்கு விட்டது போல 1 வருடம் 2 வருடம் இவர்களுக்கு அது எதிர்காலத்தை சொல்லுகிறது. அதன் பிறகு ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்று மீண்டும் போய் சில லட்சங்களை கொடுத்து ரீசார்ஜ் செய்து வருவார்கள். இங்கு பல லட்சங்களை அவர்கள் சம்பாத்தியம் செய்து விடுவார்கள். இது இந்த கலையில் இருக்கிற ஒரு கேள்விப்படுகிற விஷயம். இது இந்த துறையில் சென்றவர்கள், இந்த மாந்திரிக துறையில் மிகச்சிறந்த அறிவு பெற்றவர்கள் இது போன்ற விஷயங்களை கூறுகிறார்கள். இவற்றிற்கும் இறை நிலை பெற்ற தேவதைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரியவில்லை. கீழ்நிலையிலே பிறவி இல்லாமல் இருக்கிற சில ஆவிகளை பழக்கப்படுத்தி அவற்றின் வாயிலாக சில எதிர்கால நிகழ்ச்சிகளை கூறுவது என்ற நிலையில் இது இருக்கிறது. இதுவும் இறைவனுடைய சிருஷ்டி, இறைவனுடைய படைப்பில் கீழ்தான் வருகிறது. ஆனால் அதனுடைய தரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் சொல்லும்படியாக இறைவன் எவருக்கும் வைத்து விடவில்லை. காரணம், இறைவனே சகல சக்திகளுக்கும் அதிபதியாக இருக்கும்போது அவரே மறைத்து வைத்திருக்கிற ஒன்றை அவருடைய படைப்பில் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லையை மீறி சொல்லாது என்பதை நன்றாக மனதில் தெரிந்து கொண்டால் பல சந்தேகங்கள் உடைபட்டு போய்விடும். அனைத்தையும் ஆக்குகின்றான், அழிக்கின்றான் என்று சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் வேண்டுமென்றே மறைப்பு என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அதற்கு ஆவரணம் என்று பெயர். அந்த மறைப்பு சக்தியை மறைத்தல் என்பது 5 தொழில்களில் ஒன்று. அவ்வாறு மறைத்து வைக்கப்பட்டதில் எதை தெரிவிக்க வேண்டுமோ அதைத்தான் தெரிவிக்க முடியுமே தவிர எந்த தெய்வங்களும் முழுமையாக இவனுக்கு அறிவித்து விடாது. இந்த தெய்வத்தை வணங்குங்கள், உங்களுக்கு அது எதிர்காலத்தை அப்படியே காட்டும் என்றால் மனித மனம் அதை நம்புகிறது. அப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் எளிதில் நாடுகிறது. அதற்குத்தான் நான் முதலிலே கூறினேன், இந்த உடம்பை விட்டு நீங்கிவிட்டால் மிகப்பெரிய கோடீஸ்வரன், உலக கோடீஸ்வரர்கள் இவர் 20 அல்லது 15 என்று இருந்தாலும் கூட அவர் அதில் எந்த உரிமையையும் பெற்றுவிட முடியாத ஒரு மாய வாழ்வு. துண்டிக்கப்பட்டால் முடிந்தது கதை. புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை என்று திருமந்திரம் சொல்லும். அடையப்பட்டார்களும் அன்பிலராயினர். கொடையில்லை கோள் இல்லை கொண்டாட்டமில்லை, நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்கே என்று இந்த நல்குரவு என்ற வறுமை வந்தால் இந்த உலகம் எவ்வாறு இருக்கும் என்பதை, வறுமை வந்தாலும் அப்படித்தான், இந்த உடம்பை விட்டு உயிர் போனாலும் அவ்வளவுதான், முடிந்தது. உலக வாழ்விலே ஒரு மனிதனுக்கு நல்ல உடை இல்லை, வறுமை என்று வந்துவிட்டால் கிழிந்த உடைகளை உடுத்த வேண்டிய நிலை வந்தால் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை என்றே கூறுகிறார்.
அதத்தோடு முடிந்தது. வறுமை என்று வந்தால் போயிற்று வாழ்க்கை. அடையப்பட்டார்களும் அன்பிலராயினர். இவர் வளமையாக வாழ்ந்த காலத்தில் இவர்களிடம் வந்து உண்டவர்கள், உறவாடியவர்கள் அனைவரும் இவர் யாரோ எவரோ என்று விலகிச் சென்று விடுவார்கள். இப்படி வறுமைக்கு ஆட்பட்ட மனிதனுக்கு கொடை இல்லை, கோல் இல்லை. கொடைகளும் இல்லை, கோயிலும் இல்லை, நவக்கோள்களும் இல்லை. நடை இல்லை, கம்பீரமான நடை இல்லை நாட்டில் இந்த வறுமையுடன் வாழ்பவர்களுக்கு என்ற நிலையில் கூறுவது இறந்து போனாலும் இதே நிலைதான். இவர்களுக்கு எந்த தொடர்பும் அதன் மேல் இருக்காது. இப்படி பொய்யாக கனவாக போய்விடுகிற இந்த வாழ்க்கையில் அனைத்தையும் எதிர்காலத்தை தெரிந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவ்வாறு இறைவன் வைக்கவில்லை என்பதை நான் கூற விரும்புகிறேன். என்னிடம் நெருங்கி பழகியவர்களும் கூட அந்த கேள்விகளை கேட்கிறார்கள். செய்திகள் அவ்வாறு சொல்லப்படுகிறது. இறைவனை மானிடனாக வைத்து இறைவனிடம் குறுக்கு வழியிலே காரியத்தை சாதித்து விடலாம். சில விஷயங்களை சில மந்திரங்களை சொன்னால் பலவிதமான சக்திகள் இருக்கிறது. அவற்றை நாம் இந்த சக்தி தான் வந்து சொன்னது என்று எவராலும் அதை வரையறுத்து சொல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் விண்வெளியில் நிறைந்திருக்கிற கணக்கில்லாத சக்திகளில் ஏதேனும் ஒரு சக்தி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் செய்யும். அந்த தேவதைக்கு எந்த அளவு சக்தி இருக்கிறதோ அந்த அளவு தான் செயல்படுத்த முடியுமே தவிர அது அதனுடைய எல்லையை தாண்ட முடியாது. மானிட வாழ்விலே பலம் நிறைந்தவர்கள், பலம் குறைந்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள், மிகப்பெரிய அதிகாரம் பெற்றவர்கள் என்று பல அடுக்குகள் இருக்கிறது. அவர் தகுதிக்கு ஏற்பத்தான் அவர் செயல்பட முடியும் என்பது மானிட தர்மமாக இருக்கிறது. அதுபோலவேதான் இறைவனுடைய நிர்வாகத்தில் கணக்கில்லாத நபர்கள் பெயர் தெரியாமல் இருக்கிறார்கள். அரூபமாக இருக்கிறவர்களுக்கு இந்த சக்தி தான் சொன்னது, அந்த சக்தி தான் சொன்னது என்றெல்லாம் வரையறுத்து விட முடியாது. தெய்வங்களிலே உயர் அடுக்குகளில் இருக்கிற பார்வதி, பரமேஸ்வரன், சுப்பிரமணியர், கணேசர் என்ற உயர் அடுக்கு தேவதைகள் அந்தந்த பெயர்களில் நரசிம்மம், நாராயணன், லக்ஷ்மி, சரஸ்வதி என்று இருக்கிற தெய்வங்களெல்லாம் அன்பு ஒன்றிற்கு மட்டுமே கட்டுப்படக்கூடியதை. அன்பு செலுத்தி மனம் நெகிழ்ந்து நேர்மை உண்மை உணர்வோடு வாழ்கின்ற ஒரு ஞான சாதகனுக்கு இந்த தெய்வங்களெல்லாம் பல பெயர் இருந்தாலும் ஒரே சக்தியை உடையவை. செயல்களுக்கு ஏற்ப வேறு வேறு பெயர்களை அவை தாங்குகிறது. அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மானிட உடம்பையே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு என்று மணிவாசகர் கூறுகிறார். அனைத்தையும் பார்த்து முடித்துவிட்டு அண்ட சராசரங்களையெல்லாம் அவர் ஆய்வு செய்து தன்னுடைய பாடல்களில் எழுதியிருக்கிறார். கடைசியாக அவர் என்ன சொல்லுகிறார்? எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், என்னுடைய உடம்பையே நீ இடமாக கோயிலாக கொண்டாய், யான் இதற்கு இளனோர் கைமாறே, உனக்கு நான் என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்று கேட்கிறார். இது போன்ற பாடல்கள் ஞானிகள் வாயிலாக சொல்லப்பட்ட போதிலும் மானிடர்கள் எதையோ தேடி வாழ்வே மாயம் என்று வந்த பிறகு இந்த மாய வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்தவர்களுக்கு சொல்லி அதனால் கிடைக்கிற ஆனந்தத்தை அடைய வேண்டும், அல்லது தன்னுடைய வாழ்வை பற்றி தானே தெரிந்து கொண்டு நாம் அதிலிருந்து விடுபட்டு விலகிவிடலாமா என்ற எண்ணங்களெல்லாம் இருக்கிற காரணத்தால் இருக்கிற செய்திகளை பலவிதமாக கூறுபவருக்கு எந்த சிரமமும் இல்லை. நீ இந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு இந்த தெய்வம் வந்து சொல்லுகிறது என்று சொல்லிவிடலாம். அது யாருக்காவது சொன்னதா என்பதை யாரும் அறிய முடியாது. நான் பலருக்கும் கூறுகின்ற அந்த நட்சத்திரத்தை எண்ணியவனுடைய கதையில் தான் இது முடிகிறது. அதன் பிறகு ஐயா சொன்னேனே எந்த தேவதையும் வந்து சொல்லவில்லை என்று கேட்டால் நீ போட்ட ஒரு போதாது, இதற்கு 2 லட்சம் ஒரு போட வேண்டும், நீ அது சரியாக செய்யவில்லை, உனக்கு வந்து சொல்லவில்லை என்று சொன்னவர் விலகிவிடலாம். சொல்வது எளிது, செயல்படுத்துவது கடினம். நான் படித்த செய்தியை 1க்கு 4ஆக இவ்வாறு செய்தால் போதும், உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும், இந்த கோயிலுக்கு நீங்கள் போனால் உடனடியாக கல்யாணம் நடந்துவிடும், காரணம் அவர் இந்த நிலையில் இருக்கிறார், அந்த கணபதி உச்சிஷ்ட கணபதியாக இருக்கிறார், ஆகவே திருமணம் நடக்கவில்லையா அந்த கோயிலுக்கு சென்றவுடன் உங்களுக்கு
திருமணம் நடந்துவிடும். இது போன்ற பரிகாரங்களை நான் சொல்லுவதில்லை. காரணம், என்னுடைய கண்ணோட்டம் வேறு, பார்வை வேறு. இறைவன் அகத்தே இருக்கிறார், புறத்தே வடிவங்களை வைத்து வணங்குகிறோம். இறைவனுக்கு மனைவி என்றெல்லாம் எதுவுமே கிடையாது. இறைவன் மானிடரைப் போன்ற செயல்களில் எதிலுமே ஈடுபடுவதில்லை. அவருடைய நிலையே ஒளி ரூபத்தை எல்லாம் கடந்து நாம ரூபத்தை கடந்து அருகே சென்றால் பொசுங்கி எரிந்து போகின்ற அளவு வெப்ப வீரியமுடைய இறைவன் சீதளமாக குளிர்ச்சியாகவும் மாறி தான் ஒரு காலம் சண்ட மாருதமாய் நிற்கும் என்கிறார் திருமூலர் பெருமான். தான் ஒரு காலம் தனி சுடராய் நிற்கும், தான் ஒரு காலம் தன் மழையாய் நிற்கும். பெருஞ்சோதியாக நிற்பவரும் அவரே, சண்ட மாருதமாக மாறுபவரும் அவரே, தன் மழையாக குளிர்ச்சியான மழை போல பொழிபவரும் அவரே. தேகத்திற்குள் இருந்து கொண்டுதான் இத்தனை வேலைகளையும் செய்கிறார். அதனால்தான் நான் கூறினேன், எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய். ஈசனே உடம்பை இடமாக கொண்டிருக்கும் போது கணேசர் என்பவர் கண்டத்தில் இருக்கிறார். கண்டத்து உதிப்பார் கணேசர் என்றால் அதில் பல பல விஷயங்கள் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல ஓவியங்களை சொல்லி, கதைகளை சொல்லி, அதற்கு சித்தி புத்தி என்ற மனைவிகளை சொல்லி, அதில் உச்சிஷ்ட கணபதி என்று எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அவை மானிடர்கள் உருவ வழிபாட்டில் சில பயன்களை பெறுவதற்கு சில குறிப்பிட்ட மந்திரங்களை சொன்னால் அப்போது இந்த உடம்புக்குள் தான் அந்த வேலை நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியே போய் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போய் பார்த்துவிட்டு வருவதால் மட்டுமே அந்த காரியங்கள் நடந்து விடாது. உள்ளேயே இருந்து கொண்டு உங்களை இயக்குகின்ற அந்த இறைவன் மொபைல் போனை மட்டும் வைத்திருந்தால் பயனில்லை. அதற்கு பணத்தை கட்டி கம்பெனியில் சந்தாதாரராகி இவருடைய இருப்பில் அங்கு இருந்தால்தான் மொபைல் போன் வேலை செய்யும். அந்த மொபைல் போனை வைத்து கொண்டு நான் போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறேன், அது இயங்க வேண்டும் என்று கேட்டால் எப்படி இயங்கும்? அதற்கு போட வேண்டிய காசுகளை போட்டால்தான் இயங்கும். அதுபோலவே புறக்கோயில்களில் ஈசன் இருப்பது எந்த அளவு உண்மையோ அதுபோலவே அகக்கோயிலிலும் இருப்பார். நீ புறத்தே சென்று கேட்டாலும் அகத்திலிருந்துதான் அவர் தர வேண்டும். அகத்தில் கேட்டால் அகமும் புறமுமாகி நிற்கின்ற, இரண்டிற்கும் அப்பாலாகவும் இருக்கிற அந்த இறைவன் நீக்கமற நிறைந்திருக்கிறார். இவன் உள்ளத்தை பார்க்கிறார், படிக்கிறார். அவர்தான் சட்டதிட்டங்களை வைத்திருக்கிறார். சுகதுக்கங்களை அவர்தான் இவனுடைய கர்மாவிற்கு ஏற்ப வழங்குகிறார். ஆகவே விதிவிலக்குகளை செய்ய வேண்டும் என்றாலும் அவர்தான் செய்ய வேண்டும், அவருடைய நிர்வாகம்தான் செய்ய வேண்டும். எந்த ஒரு குறுக்கு வழியிலும் சிபாரிசுகளிலும் மானிட நிர்வாகத்தைப் போல இதில் அப்படி இப்படி சுற்றி காரியத்தை சாதித்து விடலாம் என்கின்ற அந்த அணுகுமுறையே ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அவ்வாறு துன்பங்களை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் எந்த கோயிலிலும் எந்த ஊரில் இருக்கிற விநாயகரிடம் வேண்டுமானாலும் நீங்கள் முறையிடலாம். அதனால்தான் விநாயகருக்கு ஒரு பிள்ளையாரை மஞ்சளை பிடித்தால் விநாயகர், பசுஞ்சாணத்தை பிடித்தாலும் விநாயகர் என்று சொன்ன பிறகு இவர்கள் இது போன்ற கதைகளை கூறி கூறி மக்களை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிறார்கள். அதை மிக படித்தவர்கள் தெரிந்தவர்கள் கூட அந்த ஐயப்பாடுகளுக்கு தப்பவில்லை. கல்யாணமாக வேண்டிய வயதில் குழந்தைகள் இருந்தால் உடனே இந்த கணபதியினுடைய கோயிலுக்கு போய்விட்டால் கல்யாணம் வந்துவிடும் என்று சொல்கிறார்களே, அங்கு போகலாமா என்று அதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கு ஆட்கள் செல்கிறார்கள். இங்கேதான் கோபுரம் இருக்கிறது, இங்கேதான் சிற்பம் இருக்கிறது. அது அந்தந்த காலங்களில் அரசர்கள் வைத்தார்கள். மனிதர்களை எந்த அளவு ஒரு சாமானிய நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு இது பற்றிய விவாதங்கள் எல்லாம் வரும். அப்போது நான் கூறுவேன், எந்த அளவு ஒரு முதல் வகுப்புக்கும் கீழே மனிதர்களை உட்கார வைத்து இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது, ஆன்மீகம் போய்கொண்டிருக்கிறது. இவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கான பாடல்களும் நூல்களும் இவருடைய கைகளிலே இருக்கிறது. ஆனால் அதை படிக்கிறார்கள், அதனுடைய மெய்ப்பொருள் தெரிந்து தினமும் திருவாசகம் ஓதுவார்கள். ஆனால் இவ்வாறு பல விஷயங்கள் கிடைத்தால் அங்கே இங்கே என்று அப்படியே சுற்றுவதற்கும் தயங்குவதில்லை. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய தொடர்ந்து நீங்கள் கேட்க கேட்க இறையருள் எந்த அளவு சாத்தியப்படுத்துகிறதோ அந்த அளவு இது போன்ற ஞான செய்திகளை நான் வழங்குகிறேன். இது என்னுடைய விருப்பப்படி எதுவும் அமைவதில்லை, இறைவனுடைய அருளால் நடக்கிறது. இதுவும் ஒரு பிராப்தம் என்றுதான்
இணைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எந்த செயலும் நம்முடைய விருப்பப்படி இருக்கவில்லை. இறைவன் இயக்குகின்ற வரை இயக்கலாம், சொல்லுகின்ற வரை சொல்லலாம். ஆர்வத்தோடு கேட்பவர்களுக்கு இது நிச்சயமாக பயன் தரும், ஒரு விழிப்புணர்வை தரும் என்ற நம்பிக்கையில் நான் செய்கிறேன். மேலும் உங்களுடைய சந்தேகங்களை அவ்வப்பொழுது நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். நன்றி.